நீங்கள் யாராவது ஒருத்தர் ஏன் ஆண்டவர் எனக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை அனுமதிக்கிறார், ஏன் ஆண்டவர் என்னை இந்த பாதையில கொண்டு போறாரு, எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை அப்படின்னு யார் நினைச்சிட்டு இருந்தாலும் நான் நம்புறேன், ஒரு 3 காரியத்தை தெரிந்து கொள்ளுங்கள். சில சோதனைகளை நம்ம அனுமதிக்கிறதுக்கு முதல் காரணம், நம்மை கர்த்தர் என்ன பண்றாருன்னா நாம் கற்றுக்கொள்ள வைக்கிறார். அந்த உபத்திரவங்கள், அந்த சோதனை முதலாவதாக நமக்கு அதுல ஏதோ ஒரு பாடத்தை கண்டிப்பாக உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். அதுக்காக தான் அந்த சோதனை அனுமதிக்கிறார். நம்பர் 2, இரண்டாவது, சில சோதனைகளை கர்த்தர் அனுமதிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்மை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். சில சோதனைகள் வராம 2 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. மூன்றாவதாக, சோதனைகள் ஏன் நமக்கு வருதுன்னா, சில நேரத்தில் நம்ம ரொம்ப பெருமை கொள்கிறோம். நம்மளை தாழ்த்துவதற்காக தான் சோதனைகள் அனுமதிக்கிறது. இது அல்லாமல் கண்டிப்பாக உங்களுக்கு சோதனை வராது. உங்கள் வாழ்க்கையில நடந்த அத்தனை சோதனைகளையும் ஒரு நன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்க இருதயம் கலங்க வேண்டாம், எனக்கு மட்டும் ஏன் இப்படி நீங்க நினைக்க வேண்டாம். உங்களை கர்த்தர் ஸ்பெஷலாய் நேசிக்கிறார்.